எக்ஸாம் நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம 25 கொஸ்டின்ஸ் இருக்குது, 26 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஒரு 3 அல்லது 4 பார்ட்டாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ முதல் கேள்வியை பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் வந்து ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க. ஃபைண்ட் த காமன் ரேஷியோ ஃபார் த ஜியோமெட்ரிக் சீக்வன்ஸ். அதாவது ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க, பெருக்கு தொடர் கொடுத்துருக்காங்க, இதனுடைய பொது விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல நம்மளுக்கு வந்து ஜியோமெட்ரிக் சீக்வன்ஸ் இருக்குன்னா இந்த காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒரு டேர்ம் எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ சீக்வன்ஸ்ல நம்மளுக்கு கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஏதாச்சும் ஒரு டேர்ம் எடுத்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டேர்ம் தவிர்த்து வேற எந்த டேர்ம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த டேர்ம், அதுக்கப்புறம் அது டிவைடட் பை அதுக்கு அதோட முந்தைய டேர்ம், இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்முலா. ஓகே, ஸோ நமக்கு காமன் ரேஷியோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டேர்ம், அதாவது ரெண்டாவது டேர்ம் எடுத்தீங்கன்னா t2 டிவைடட் பை t1 அதனுடைய முந்தின டேர்ம், இதான் பார்த்தீங்கன்னா காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இதே இது பார்த்தீங்கன்னா நீங்க மூணாவது டேர்ம் எடுத்தீங்க அப்படின்னா t3 டிவைடட் பை t2, இதான் பார்த்தீங்கன்னா காமன் ரேஷியோட ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்? t2 என்னது 0.015, t1 என்னது 0.15. ஓகே, ஸோ இதை நீங்க டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 0.1 வரும். சரியா? ஸோ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. சரியா? ஆப்ஷன் ஏ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சரியான விடை. இன்கேஸ் உங்களுக்கு இது வந்து டிவைட் பண்றதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, இல்லைன்னா வந்து ஒரு கன்ஃபியூசிங்கா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து மேலேயும் கீழேயும், ஓகே, நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்டு 1000 போட்டோம் அப்படின்னா எல்லா பாயிண்ட்டுமே போயிடும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பாத்தீங்கன்னா 0.015 இன்டு 1000 டிவைடட் பை 0.15 இன்டு 1000. இது நம்ம போட்டோம்னா என்ன ஆகும்? இந்த 3 0 போயிடுமா? ஓகே, பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 இங்க வந்துரும். சோ அப்ப என்ன ஆகும்? 15 டிவைடட் பை 15 150 இன்டு எவ்வளவு வரும்? கரெக்ட்டா? சரியா? சோ இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? இதை கட் பண்ணீங்கன்னா 1/10 வரும். ஓகே, 1/10 என்னது 0.1. ஓகே, சோ நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ 0.1. அடுத்த கேள்வி பாருங்க. நமக்கு ஒரு சீரிஸ் கொடுத்திருக்காங்க. சரியா? 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் அப் டு என்னது 19 ஸ்கொயர் வரைக்கும் 19 ஸ்கொயர் வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு சீக்வென்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய சம் கேட்டிருக்காங்க. சரியா? அதாவது கூடுதல் பலன் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் அப்படி n வரைக்கும் போகும்போது நமக்கு ஃபார்முலா என்ன பாத்தீங்க அப்படின்னா n * n + 1 into 2n plus 1 divided by 6. இதுதான் பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா. ஓகே, சோ இது பாத்தீங்கன்னா நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் புக்ல இருக்கு. ஓகே, இந்த ப்ராப்ளமும் சரி, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ப்ராப்ளம்லயும் நமக்கு என்னது ரெண்டுமே உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் புக்ல இருக்கு. சரியா? சோ இதுல n அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசி டேர்ம் இருக்குல, லாஸ்டா இருக்கக்கூடிய n தான், அந்த நம்பர் தான் என்னது நமக்கு இந்த n. ஓகே, சோ இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா என்ன ஆகும்? n க்கு பதிலா 19 into 19 plus 1 into 2 into 19 எவ்வளோ? 38. சரியா? 38 plus 1. ஓகே, divided by 6. ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா 19 plus 1 எவ்வளோ? 19 into இது 20 into இது எவ்வளோ? 39 divided by 6. ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 2470. சரியா? 2470. ஓகே, சோ நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய क्वेश्चनல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா ரெண்டு பாலினாமியல் கொடுத்திருக்காங்க. சரியா? சோ இது வந்து முதல் பாலினாமியல், பல்லுறுப்பு கோவைகள் அப்படின்னு தமிழ்ல சொல்வாங்க. சோ ரெண்டு பல்லுறுப்பு கோவைகள் கொடுத்திருக்காங்க. இது வந்து 1, இது வந்து 2. சரியா? அதுக்கு அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. HCF அதனுடைய மீபோவா வந்து பாத்தீங்கன்னா x² + 5x + 7 கொடுத்திருக்காங்க. சரியா? சோ இதுல என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா LCM கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ ரெண்டு பாலினாமியல் கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அதோட HCF கொடுத்திருக்காங்க. சோ இதோட LCM கண்டுபிடிக்கணும். சரியா? சோ இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ரெண்டு நம்பர் இருக்குன்னு வெச்சுக்கோங்க.
சரியா? ரெண்டு நம்பரா இருந்தாலும் சரி, ரெண்டு பாலினாமியல் அதாவது பல்லுறுப்புக்கோவையா இருந்தாலும் சரி, நமக்கு ஒரே ஃபார்முலா தான். சரியா? சோ அந்த ரெண்டு பல்லுறுப்புக்கோவை எடுத்துப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன்னு a ன்னு எடுத்துப்போம், இன்னொன்னு b ன்னு எடுத்துப்போம். சரியா? சோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து பெருக்கும் பொழுது சரியா அது எதற்கு சமமா இருக்கும், எதுக்கு ஈக்குவலா இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு எண்களினுடைய HCF அப்புறம் அதனுடைய LCM இதனுடைய பெருக்கலுக்கு ஈக்குவலா இருக்கும். சரியா? ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு நம்பரை நீங்க மல்டிப்ளை பண்ணும் பொழுது அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு நம்பர்ஸ்னுடைய HCF into LCM இதுக்கு ஈக்குவலா இருக்கும். சரியா? சோ இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோ நார்மலா இப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த ப்ராப்ளம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா மேல நம்ம இந்த பல்லுறுப்புக்கோவை 1 இருக்கு இல்லையா? ஓகே, சோ நமக்கு வந்து நமக்கு வந்து HCF கொடுத்திருக்காங்க, LCM கண்டுபிடிக்கணும். சோ அப்ப LCM க்கு என்ன ஃபார்முலா, LCM என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இத வந்து இந்த பக்கம் கொண்டு போயிடணும். அப்ப என்ன வரும், a into b divided by HCF. சரியா? இதுல a ங்கிறது என்னது முதல் பாலினாமியல், b ங்கிறது என்னது இரண்டாவது பாலினாமியல். சரியா? சோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பர் டிவைடட் பை இந்த நம்பர் இந்த பாலினாமியல். சரியா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. என்னன்னா இதுல நீங்க ஆன்சர்ல இருக்கக்கூடிய அந்த நாலு ஆப்ஷனை பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த x⁴ plus 2x³ minus 4x² minus x plus 28 இந்த டேர்ம் பாத்தீங்கன்னா நாலு ஆப்ஷன்லயே உங்களுக்கு இருக்கும். சரியா? சோ அப்போ நம்ம இந்த டிவிஷன் பண்ணும்போது இந்த b இருக்கு இல்லையா, அதாவது இந்த இரண்டாவது பாலினாமியல் வந்து சேஞ்சே ஆகல. சோ அப்போ நம்ம இத வந்து டிவைட் பண்ணனும், வகுக்கணும்னு தேவையில்லை. ஓகே, சோ நம்ம அப்ப என்னதான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த நம்பரையும் டிவைட் பண்ணி என்ன பண்ணனும், நமக்கு அந்த ஆன்சர் என்ன வருதுன்னு பார்க்கணும். சரியா? சோ இப்போ என்ன பண்ணனும், நம்ம இந்த முதல் பல்லுறுப்புக்கோவையும் இந்த HCF இருக்கு இல்லையா இந்த பாலினாமியல் ஓகே இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணனும், டிவைட் பண்ணனும். ஓகே, சோ அதை எப்படி டிவைட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு என்ன பண்ணனும் அப்படின்னா இந்த பாலினாமியல் x⁴ plus 3x³ plus 5x² plus 26x plus 56 இந்த பாலினாமியலை நம்ம வந்து இந்த பாலினாமியலால டிவைட் பண்ணனும். சரியா? சோ டிவைட் பண்றதுக்கு முதல்ல என்ன பண்ணனும் அப்படின்னா முதல்ல இப்படி கட்ட போட்டுட்டு சோ x⁴ க்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லீடிங் டேர்ம் சொல்லுவாங்க. சரியா? இதுல வந்து பவர் அதிகமா இருக்கும், அது வந்து லீடிங் டேர்ம் சொல்லுவாங்க. சரியா? சோ அந்த லீடிங் டேர்ம் இந்த பாலினாமியல்ல லீடிங் டேர்ம் என்னது x². சரியா? x⁴ இதுல லீடிங் டேர்ம் என்னது x⁴. சரியா? சோ இந்த லீடிங் டேர்முக்கு மேட்ச் பண்றது மாதிரி நம்ம இந்த லீடிங் டேர்மை மாத்தணும். சரியா? சோ அப்போ நம்ம எந்த நம்பரை வந்து நம்ம இது கூட மல்டிப்ளை பண்ணனும்னா x⁴ ஆகும் அப்படி பார்க்கணும். சரியா? சோ இங்க x² இருக்கு, x² வந்து x⁴ ஆகணும் அப்படினா நம்ம என்ன பண்ணனும், இத வந்து x² ஆல என்ன பண்ணனும், பெருக்கணும், மல்டிப்ளை பண்ணனும். சரியா? சோ நம்ம பெருக்குற நம்பர் எதுல எழுதுவோம், மேல நம்ம எழுதுவோம். சரியா? சோ இப்போ இந்த நம்பரை x² ஆல நான் பெருக்கினேன் அப்படினா என்ன வரும், x² * x² எவ்வளவு, x⁴. சரியா? 5x * x² என்ன வரும், 5x³. ஓகே, அடுத்து x² * 7 எவ்வளவு வரும், +7x². சரியா? சோ இதை இப்போ என்ன பண்ணனும் அப்படினா நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணனும், கழிக்கணும். சரியா? சோ அப்ப என்ன ஆகும், பிளஸ்ஸா இருக்கிறது எல்லாமே மைனஸ் ஆகும், மைனஸ் ஆக ஏதாச்சும் வந்துச்சுன்னா அது வந்து பிளஸ்ஸா மாறும். சரியா? இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். சரியா? அப்ப மிச்சம் என்ன வருது, 3x³. ஓகே, 3 - 5 எவ்வளவு வரும், -2x³. சரியா? அடுத்து 5 - 7 எவ்வளவு வரும், -2x². சரியா? இப்போ என்ன பண்ணனும், இதுல இருந்து ஒரு டேர்ம் வந்து கீழ தூக்கி போடணும். அப்ப என்ன ஆகும், +26x அப்படினு வரும். சரியா? இப்போ இதுல இருக்கக்கூடிய லீடிங் டேர்ம் சரியா -2x³ இதுவும் மேட்ச் ஆகுற மாதிரி நம்ம ஒரு நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணனும். சரியா? இப்போ இந்த x² வந்து நான் -2x அப்படிங்கற நம்பரால நான் வந்து மல்டிப்ளை பண்ணி பெருக்கனே அப்படினா எனக்கு என்ன ஆகும், -2x³ கிடைக்கும். சரியா? அப்ப நான் என்ன பண்ண போறேன், -2x வச்சு என்ன பண்ண போறேன், நான் வந்து பெருக்க போறேன். ஓகே, -2x ஐயும் x² பெருக்கினா நமக்கு என்ன வரும், -2x³ வரும். சரியா? அதே இது -2x into 5x. சரியா? சோ அப்ப நாம 5 into 2 எவ்வளவு வரும், -10x² வருமா? ஓகே, அடுத்து வந்தோம்னா இந்த 2x -2x வந்து 7 ஆல வந்து நம்ம பெருக்கணும். அப்ப என்ன வரும், 7 * 2 எவ்வளவு, 14. அப்ப -40x. சரியா? இது வரும். இப்போ என்ன பண்ணனும், திரும்ப நம்ம முதல்ல பண்ண மாதிரியே என்ன பண்ணனும், சப்ட்ராக்ட் பண்ணனும். சரியா? கழிக்கணும். அப்ப என்ன ஆகும், மைனஸ்ல இருக்கிறதெல்லாம் பிளஸ் ஆகும். ஓகே, பிளஸ்ல இருக்கிறதெல்லாம் மைனஸ் ஆகும். இப்போ என்ன ஆகும், இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்ப மிச்சம் என்ன இருக்கும், -2 + 10.
சரியா -2 + 10 ஆகும் அப்ப என்ன ஆகும் 8x² ஆகும் சரியா அதே இது +26x + 14 அப்ப என்ன வரும் 26 14 என்ன ஆகும் 40x ஆகும் ஓகே 40x ஆகும் சரியா இப்போ இருக்கக்கூடிய இந்த லாஸ்ட் டேர்ம் இருக்கு இல்லையா இத வந்து கீழ இருக்கும் +56 ஓகே இப்போ இருக்கக்கூடிய இந்த 8x² + 40x + 56 ஓகே இந்த 8x² இருக்குல லீடிங் டேர்ம் இதான் லீடிங் டேர்மா இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் லீடிங் டேர்ம் இப்போ இந்த x² வந்து 8x² மாத்தணும்னா நம்ம எந்த நம்பரால வந்து பெருக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா 8 ஆல பெருக்கணும் சரியா சோ அப்ப நான் என்ன பண்ணுவேன் +8 சரியா பிளஸ்ஸா மைனஸாங்கறத வந்து கரெக்ட்டா பார்த்துக்கணும் சோ அப்ப என்ன பண்ணுவேன் நான் வந்து +8 ஆல என்ன பண்ண போறேன் இந்த நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ண போறேன் அப்போ 8 * x² எவ்வளவு 8x² ஓகேவா 8 * 5x எவ்வளவு +40x அதே மாதிரி 8 * 7 எவ்வளவு வரும் அப்படி பாத்தீங்கன்னா +56 ஓகே இப்போ என்ன ஆகுது இத நான் என்ன பண்ணனும் சப்ட்ராக்ட் பண்ணனும் மைனஸ் பண்ணனும் சரியா அப்ப பிளஸ்ஸா இருக்குது எல்லாமே என்ன ஆகும் மைனஸ் ஆகும் சரியா இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிடும் சரியா இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிடும் இதுவும் கேன்சல் ஆயிடும் அப்ப நமக்கு ரிமைண்டர் என்ன வரும் மீதம் என்ன வரும் 0 வரும் ஓகே சோ இந்த ரிமைண்டர் 0 வரும் பொழுது நமக்கு மேலே என்ன இருக்கோ இதுதான் பாத்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் சரியா சோ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம் நமக்கு வந்து ஆன்சர்ல x⁴ ஓகே எழுதிருங்க சோ x⁴ plus 2x³ minus 4x² plus minus x plus 28 அப்படினு இருக்கா ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆன்சர்ல ஒரு பார்ட் வரும் இது அப்படியே தான் இருக்கும் நம்ம இந்த சைடுல இதுக்கு பக்கத்துல என்ன வரும் பாத்தீங்கன்னா இந்த பாலினாமியல் வரும் ஓகே சோ இதுல என்ன வரும் x² minus 2x plus 8 ஓகே இதுதான் நம்மளுடைய ஆன்சர் ஓகே ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்ட்டான ஆன்சர் அடுத்த கேள்வி ஸ்கிரீன்ல தெரியும் பாருங்க அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு 4 ஜோடி நம்பர் கொடுத்திருக்காங்க சரியா 4 பேர்ஸ் கொடுத்திருக்காங்க இதுல எந்த ஜோடி வந்து பாத்தீங்கன்னா சார்பகா எண்கள் அதாவது கோப்ரைம்ஸ் என்ன ஜோடி அப்படினு கேட்டிருக்காங்க சரியா சோ முதல்ல கோப்ரைம்ஸ் அதாவது சார்பகா எண்கள் அப்படினா என்ன அப்படினா நமக்கு பிரைம் நம்பர்ஸ் தெரியும் பகா எண்கள் தெரியும் என்னது 5 7 3 இந்த மாதிரி நம்பர்லாம் வந்து நம்ம பிரைம் நம்பர்ஸ்னு சொல்றோம் சரியா ஏன் இந்த பிரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவோம் இந்த நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த நம்பர் அதாவது அந்த 5 இருக்குனா 5 அப்புறம் 1 இந்த ரெண்டும் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேக்டரா இருக்கும் வகுத்தியா இருக்கும் சரியா வேற எந்த எண்ணுமே உங்களுக்கு ஃபேக்டரா இருக்காது சோ அந்த மாதிரி இருக்கிற நம்பர்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா பிரைம் நம்பர்ஸ் அதாவது பகா எண்கள் அப்படி சொல்லுவோம் ஓகே கோப்ரைம் சார்பகா எண்கள் அப்படினா ரெண்டு நம்பர் எடுத்துப்போம் சரியா சோ ஏதாச்சும் ரெண்டு நம்பர் எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த 5 7 எடுத்துப்போம் சரியா சோ இந்த 5 7 எடுத்துக்கிட்டோம் அப்படினா இதுக்கு வந்து காமனான வகுத்தி ஏதாச்சும் இருக்குனா இருக்காது சரி கிடையாது சரியா காமனான ஃபேக்டர் பொதுவான ஒரு காரணி இருக்குனா கிடையாது சரியா சோ அப்போ இதுக்கு வந்து நமக்கு HCF என்ன வரும் ஓகே மீப்பெரு பொது காரணி எடுத்துட்டோம் வகுத்தி அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படினா நமக்கு என்ன வரும் ஒன்னு தான் வரும் சரியா சோ டெஃபினிஷன் என்ன அப்படினா கோப்ரைம் அப்படினா என்ன அப்படினா சார்பகா எண்கள் என்னன்னா எந்த ரெண்டு நம்பருக்கு HCF அதாவது மீப்போவா வந்து 1 ன்னு வருதோ அந்த ரெண்டு நம்பரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா கோப்ரைம்ஸ் அப்படினு சொல்லுவோம் சரியா சோ இதுல வந்து நம்ம என்ன பண்ணனும் இந்த நாலு ஆப்ஷன்ல எது வந்து கோப்ரைம்ஸ் அப்படினு பார்க்கணும் முதல்ல இந்த ஆப்ஷன் எடுத்துக்கணும் இதுல 16 62 சரியா இத வந்து நம்ம இப்போ கோப்ரைமா இருந்துச்சுனா நம்ம வந்து ஒரு நம்பரால காமனான பொதுவா ஒரு எண்ணால இந்த ரெண்டு எண்ணையும் வகுக்க முடியாம இருக்கும் அப்படி வகுக்க முடிஞ்சிச்சு அப்படினா இது என்னது கோப்ரைம்ஸ் கிடையாது சரியா அதான் டெஃபினிஷன் ஓகே இப்போ நான் இந்த ரெண்டு நம்பர் என்ன பண்ணலாம் ரெண்டால வகுக்கலாம் சரிதானே 16 ரெண்டால வகுத்தா என்ன ஆகும் 8 ஆகும் 62 ரெண்டால வகுத்தா 31 ஆகும் ஓகே சோ அப்ப என்னால என்ன பண்ண முடியுது அப்படினா இந்த 16ஐயும் 62ஐயும் காமனான ஒரு நம்பரால ரெண்டால வகுக்க முடியுது சோ அப்ப இது என்ன கிடையாது நமக்கு சார்பகா எண்கள் கிடையாது ஓகே இதே இந்த பக்கம் 23 92 எடுத்துட்டோம் அப்படினா 23 92 இத வந்து பாத்தீங்கன்னா நம்ம காமனா வந்து ஒரு நம்பரால வகுக்க முடியும் எதை வச்சு வகுக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா 23 ஆலே வகுத்துறோம் சரியா 23 ஆல வகுத்தா என்ன ஆகும் இது வந்து 1 வரும் இது வந்து என்ன ஆகும் 4 ஆகும் சரியா சோ காமனான ஒரு எண்ணால நம்மளால என்ன பண்ண முடியுது வகுக்க முடியுது டிவைட் பண்ண முடியுது சரியா சோ அப்போ இந்த ரெண்டும் என்னது சார்பகா எண்கள் அதாவது கோப்ரைம்ஸ் கிடையாது இந்த ரெண்டு எடுத்துப்போம் 21 35
ஓகே இத வந்து காமனான ஏதாச்சும் ஒரு நம்பரை டிவைட் பண்ண முடியுமா முடியும் என்னது 7 ஆல பண்ணலாம் சரியா 7 ஆல பண்ணா இது என்னது 3 இது என்னது 5 வரும் சரியா சோ 7 ஆல இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிடலாம் டிவைட் பண்ணிடலாம் வகுத்துறலாம் சரியா அப்போ இதுவும் நமக்கு என்ன கிடையாது சார்பகா எண்கள் கிடையாது ஓகே சோ மிச்சம் இருக்கிறது என்னது இந்த 18 25 ஓகே இதையும் வேற நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சரியா 18 25 சரியா சோ இந்த ரெண்டு நம்பரையும் காமனா பொதுவா 2 ஆல வகுக்க முடியுமா முடியாது 3 ஆல வகுக்க முடியுமா முடியாது 5 ஆல வகுக்க முடியுமா அதுவும் முடியாது சரியா அதுக்கு அப்புறம் 7 ஆல வகுக்க முடியுமா முடியாது 11 ஆல முடியுமா முடியாது 13 ஆல முடியுமா முடியாது 17 ஆல முடியுமா முடியாது 19 ஆலயும் முடியாது சரியா 19 கிடையாது 17 வரைக்கும் பார்ப்போம் சரியா சோ எந்த ஒரு பிரைம் நம்பர் வச்சோ என்னது இந்த ரெண்டு நம்பரையும் காமனா நம்மளால என்ன பண்ண முடியாது டிவைட் பண்ண முடியாது வகுக்க முடியாது சோ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் இத வந்து கோப்ரைம் அப்படி சொல்லுவோம் சரியா சோ நமக்கு கொடுத்திருக்கிற क्वेश्चनல ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி சரியா ஆப்ஷன் பி 18,25 தான் கரெக்ட்டான ஆன்சர் அடுத்த கேள்வி சோ நம்ம क्वेश्चनல வந்து 4 டைஸ் கொடுத்திருக்காங்க சரியா சோ 4 பகடை கொடுத்திருக்காங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 சைடு தெரியுது சரியா சோ இதுல क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படினா 3க்கு ஆப்போசிட்டா எந்த நம்பர் வரும் அப்படி கேட்டிருக்காங்க சரியா சோ 3க்கு 3 இருக்குல நம்பர் 3 இருக்குல சோ இதுக்கு ஆப்போசிட்டா எதிர் திசையில எதிர் பக்கத்துல வந்து என்ன இருக்கும் அப்படினு கேட்டிருக்காங்க சரியா சோ இந்த ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான் ரெண்டு வகையா நம்ம சால்வ் பண்ணலாம் சரியா நார்மலா ஒரு டைஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் 6 பக்கங்கள் இருக்கும் சரியா 6 சைட்ஸ் இருக்கும் சரிதானா சோ இந்த 6 பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்குனா ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 எடுத்துக்கிட்டேன் அப்படினா இதுக்கு வந்து என்ன இருக்கு அப்படினா 4 அட்ஜசன்ட் சைடு இருக்கும் அட்ஜசன்ட் மீனிங் என்னன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய பக்கங்கள் சரியா அது ஒட்டி இருக்கக்கூடிய பக்கங்கள் 4 தான் இருக்கும் சரியா அதே இதுல ஆப்போசிட்ல என்ன இருக்கும் ஒரே ஒரு ஆப்போசிட் நம்பர் இருக்கும் ஓகே சோ என்னது ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படினா அதுக்கு அட்ஜசன்ட் நம்பர் எத்தனை இருக்கும் 4 இருக்கும் ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கும் சரியா சோ நாம இந்த 4 அட்ஜசன்ட் நம்பர் என்ன அப்படினு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படினா சோ மிச்சம் இருக்கிற நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல தான் இருக்கும் சரியா இது ஒரு வகையா நம்ம கண்டுபிடிக்கலாம் ஓகே சோ இதுல பாத்தீங்க அப்படினா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க 3க்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய நம்பர் கேட்டிருக்காங்க சரியா சோ நமக்கு பாத்தீங்கன்னா 4 எடுத்துக்கிட்டோம் அப்படினா 3 டைஸ்ல வருது சரியா சோ இதுல இருந்து ஏதாச்சும் நம்மளால கன்க்ளூஷன் கண்டுபிடிக்க முடியுமான்னு பாப்போம் சரியா சோ 4 பக்கத்துல என்ன இருக்கு 5 இருக்கு 6 இருக்கு சரியா சோ ஒரு நம்பருக்கு என்னது 4 அட்ஜசன்ட் சைட்ஸ் தான் இருக்கும் சரியா சோ அப்ப நம்ம நம்பர் 4க்கு ஆல்ரெடி 5 இருக்கு அப்புறம் 6 இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜசன்ட் சைடுல இருக்கு சரியா அடுத்து இது எடுத்துட்டீங்கன்னா 1 அப்புறம் 2 இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜசன்ட் சைடுல இருக்கு அதாவது 1 2 சரியா சோ ஆல்ரெடி என்னது 4 நம்பர் வந்தாச்சு சரியா சோ 4க்கு அட்ஜசன்ட் சைடுல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்னலாம் இந்த 5 6 1 2 ஓகே சோ இதுல இல்லாத நம்பர் என்னது நமக்கு பாத்தீங்கன்னா 3 மட்டும் நம்ம கிட்ட இந்த 4 நம்பர்ல இல்ல சரியா அப்போ 4க்கு ஆப்போசிட்டா என்னதான் இருக்கும் 3 தான் இருக்கும் 3க்கு ஆப்போசிட்டா என்னதான் இருக்கும் 4 தான் இருக்கும் சரியா சோ இப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னது ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 4 வரும் சரியா 3க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு 4 இருக்கு ஓகேவா இது ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதுல இருக்கக்கூடிய காமன் நம்பர்ஸ் பார்க்கணும் சரியா இப்போ இந்த ரெண்டு டைஸ் மட்டும் எடுத்துப்போம் அந்த ரெண்டை விட்டுருவோம் இந்த ரெண்டு டைஸ் மட்டும் எடுத்துப்போம் சரியா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ம் 6ம் பாத்தீங்கன்னா ரெண்டு டைஸ்லயே காமனா இருக்கும் ரெண்டு பகடையிலயும் 5ம் 6ம் காமனா இருக்கும் சரியா இப்படி இருந்துச்சுன்னா மிச்சம் இருக்கிற ரெண்டு நம்பர் தான் என்னவா இருக்கும் ஆப்போசிட்ல இருக்கணும் சரியா சோ 5 6 இதுலயே காமனா இருக்கு ஆனா மூணாவது நம்பர் பாருங்க என்ன 4 இருக்கு இதுலயும் பாத்தீங்கன்னா 5 6 காமனா இருக்கு மூணாவது நம்பர் பாத்தீங்கன்னா 3 இருக்கு சரியா சோ அப்போ இந்த மாதிரி ரெண்டு காமனான நம்பர் ரெண்டு டைப்ஸ்ல இருந்துச்சுன்னா மிச்சம் இருக்கிற அந்த நம்பர்ஸ் என்னது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கணும் இருந்தாலும் சரியா சோ இப்படி பார்த்தனால நமக்கு என்னது 3 க்கு ஆப்போசிட்ல அப்ப என்ன வரும் 4 வரும் சரியா சோ நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய क्वेश्चन பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 4 வந்து கரெக்ட்டான ஆன்சர் அடுத்த கேள்வி a is to b ஓகே நம்ம என்ன கொடுத்திருக்காங்க 2 is to 3 அப்படி கொடுத்திருக்காங்க சரியா b is to c என்ன கொடுத்திருக்காங்க 2 is to 4 அப்படி கொடுத்திருக்காங்க c is to d பாத்தீங்கன்னா 2 is to 5 அப்படி கொடுத்திருக்காங்க நமக்கு क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படினா a is to d என்ன அப்படி கேட்டிருக்காங்க சரியா இப்போ இந்த a is to b நம்ம எப்படி எழுதலாம் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம் அப்படி பாத்தீங்கன்னா சேம் as என்னது a is to b னா மீனிங் என்னது a by b சரியா சோ அப்ப இத நம்ம a by b எழுதலாம்னா இந்த சைடு இருக்குறதும் அதே மாதிரி எழுதலாம் அப்போ a by b என்னது 2 by 3 ன்னு அர்த்தம் சரியா அதே இது b by c என்ன வரும் 2 by 4 வரும் அதே இது இந்த c is to d எடுத்தீங்கன்னா c by d equal to 2 by
5 அப்படின்னு வரும். சரியா? சோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? A/D என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஓகே, A/D எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா A/D வந்து சேம் as A divided by D. ரெண்டுமே என்னதான் சேம் தான். ஓகே, சோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த மூணு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணா போதும். அதாவது A/B into B/C into C/D. ஓகே, இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நம்பர்ல பாத்தீங்கன்னா இந்த B யும் P யும் கேன்சல் ஆயிடும். அடுத்து இந்த C யும் C யும் கேன்சல் ஆயிடும். அப்ப மிச்சம் என்னதான் இருக்கும் நமக்கு? இந்த A யும் D யும் தான் இருக்கும். சரியா? சோ ஈக்குவல் என்னது இது ஆயிடும். ஓகே, சோ இந்த மூணு வேல்யூ நம்ம இத சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு என்ன வந்துரும்? ஆன்சர் வந்துரும். சோ ஈக்குவல் என்ன வரும்? A/B என்னது நமக்கு 2/3 into B/C என்னது 2/4 into C/D என்னது 2/5. சரியா? இப்போ என்ன பண்ணனும்? இத வந்து நம்ம இது பண்ணனும், சிம்பிளிஃபை பண்ணனும். சரியா? சோ இப்போ என்ன வரும்? இந்த 4 கட் பண்ணனும்னா இதுவும் கட் ஆயிடும். அப்ப கீழ என்ன இருக்கும்? 2/3 into 5. சோ அப்ப ஆன்சர் வந்து நமக்கு 2/15. சரியா? சோ நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய क्वेश्चनல வந்து ஆன்சர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. சரியா? ஆப்ஷன் டி 2:15 தான் வந்து என்னது கரெக்ட்டான ஆன்சர். வின்னர் சாய்ஸ் IAS அகாடமி செட்டிக்குளம் ஜங்ஷன் நாகர்கோவில் TNPSC குரூப் 2 2022 முதுநிலை தேர்வில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வின்னர் சாய்ஸ் IAS அகாடமியின் வாழ்த்துக்கள். TNPSC குரூப் 2 2022 முதன்மை தேர்வுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. 2023 பிப்ரவரி 25 அன்று நடைபெறவுள்ள முதன்மை தேர்வுக்கான வகுப்புகள் துவங்கும் நாள் 21/11/2022. 80 நாட்கள் முழு நேர நேரடி பயிற்சி, 240 மணி நேர வகுப்புகள், 240 மணி நேர எழுத்து பயிற்சி தேர்வு, 20 மாதிரி தேர்வுகள், தமிழ் வழி தகுதி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சி, சனிக்கிழமை தோறும் அரசு அதிகாரிகள் மூலம் சிறப்பு கலந்தாய்வு. TNPSC குரூப் 2 2022 முதுநிலை தேர்வின் எங்களது வெற்றியாளர்கள் சிலர் உங்களின் கவனத்திற்கு. மேலும் எங்களிடம் UPSC, SSC, ரயில்வே, TNPSC, டெட், போலீஸ் மற்றும் SI போட்டித் தேர்வுகளுக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. தொடர்புக்கு வின்னர் சாய்ஸ் IAS அகாடமி, KP ரோட், செட்டிக்குளம் ஜங்ஷன், நாகர்கோவில். செல் 97875 81638 6383333 496.